நண்பர்களே வணக்கம். கமலஹாசன் நடித்த நாயகன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்திமலை மேகம் தங்கமலை தூவும் திருநாளான்னு எல்லோரும் அந்த ஹோலி பண்டிகை, ஏன்னா அது பாம்பேயில் நடக்கிற மாதிரி மும்பையில் நடக்கிற மாதிரி அந்த கதையை காமிச்சிருக்கிறதுனால அவங்க சந்தோஷமாக ஒரு இதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சாயப்பொடியை பூசிக்கிட்டு அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா சாயத்தை கலந்து வச்சுருப்பாங்க. அதில் தூக்கி குழந்தைகளை போட்டுட்டு போய் விழுந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கொண்டாடுவாங்க. இது மாதிரி சந்தோஷத்தில் நம்ம எப்படி அவங்க வண்ணங்களை வாரி அரைச்சி பூசி கொண்டாடுறாங்களோ அது மாதிரி மனிதர்களுடைய அந்த எண்ணங்களும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கற்பனையில் உள்ளது தான் இந்த பதிவு. நம்ம இன்றைக்கி நிகழ்காலத்தில் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். பஸ்ஸில் போகும்போது ஒரு கண்டக்டரை பார்க்குறோம், அதுக்கப்புறம் துணி தைக்க கொடுக்குற இடத்துல டெய்லரை பார்க்குறோம். எத்தனை மனிதர்களையும் ஹாஸ்டலில் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பையங்க அங்கே உள்ள கேண்டீனில் வேலை செய்கிறவங்கள பார்க்குறாங்க. அப்புறம் குழந்தைங்க அந்த ஸ்கூலில் உள்ள வாட்ச்மேன் பார்க்குறாங்க. முக்கியமாக டீச்சர்ஸ், அவங்க தான் அவங்க வாழ்க்கையில் அந்த பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு பெரும்பாலான நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இதிலெல்லாம் அவங்களுடைய அந்த குணங்கள்னால ஒரு ஈர்ப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அவங்க மறக்க மாட்டாங்க. அப்போ அந்த மனிதர்கள் என்ன பண்ணணுன்னா அந்த குணங்களால் தான் மற்றவங்கள ஆட்சி செலுத்த முடியும். ஏன்னா அது திருப்ப திருப்ப வலியுறுத்துறதுக்கு இதில் மாறுபட்ட மனிதர்கள் இருக்காங்க. அதாவது டாக்ஸிக் பீப்புள்னு மாதிரி மற்றவங்கள குற்றப்படுத்தி பார்க்குறது, மற்றவங்கள குரூரமாக அவங்கள ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அவங்கள அள வச்சு துன்பப்படுத்தி அவங்களுடைய அந்த இதில் சிக்கலில் துன்பத்தில் இவங்க மனமகிழ்ச்சி ஆடுற மாதிரியான அந்த சைக்கோ டைப் கேஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படிலாம் இருந்துடக்கூடாது. அப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு மற்றவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு தான் உண்டாகும். அது ஒரு சாபம் தானே. அப்படி மனிதர்களாக நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வலுவாக மனசில் இருக்கணும். ஏன்னா ஏன் சொல்கிறோன்னா, இப்படி ஒவ்வொரு கேரக்டராக சொல்லும்போது நாளை பின்னைக்கு அவங்க நினச்சி பார்க்கும், அது நண்பர்களாகவும் இருக்கலாம், இல்லை உறவினர்களாகவும் இருக்கலாம், ஒரு அத்தையாக இருக்கலாம், ஒரு சித்தப்பா சித்தி அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மனசில் உள்ள அந்த எண்ணங்களை அவங்கக்கிட்ட தான் பகிர்வாங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு காவல் தெய்வமாகவே இருப்பாங்க. அந்த சிலோனில் ஒரு பெரிய ஹோட்டல் இம்பீரியல்னு சொல்லிட்டு இதில் கண்டீன் அந்த பகுதியில் அப்போது ஒரு நல்ல பெரிய தரத்தில் ஒரு 5 ஸ்டார் அந்த மாதிரி தரத்தில். அப்போ அவருக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. அப்போ அந்த மக கேட்குற, காலேஜெலாம் முடித்த உடனே, டிகிரி முடித்த உடனே, இந்த மாதிரிப்பா என் கூட ஒருத்தி படிக்கிற என் ஃப்ரெண்டு, அவளுக்கு நீங்கள் உங்கள் ஹோட்டலில் கொஞ்சம் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா இவன் மேல் படிப்புக்கு போகிறா, அவள் குடும்பத்தை கவனிக்கணும், சரிம்மா வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதுக்கு ஹோட்டலுக்கு வர சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அவள் நல்ல ஒரு புத்தி கூர்மையாக இருக்கிறதுனால, எல்லாரையும் நல்லா ஒரு அரவணைச்சி கொண்டு போகிற அந்த நிலைமையில் இருக்கிறதுனால ஹோட்டலில் நல்லா பார்த்துக்கிறான். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரியே அந்த குழந்தைய அந்த பெண்ணை நடத்துகிறாரு. இப்படி இருக்கும்போது வருஷங்கள் வருது, ஒரு 4-5 வருஷம் ஆயிடுது. ஹோட்டலும் நல்லா வளர்ந்து வருது. இது பார்த்து ஒரு நாளில் ஒரு பெரிய பணக்காரன் வர மாதிரியே அந்த ஹோட்டலுக்கு வரும்போது குடிச்சிட்டு அந்த எதிர உள்ள சோபாவில் உட்காந்து, இப்போ இந்த பெண்ணை அவள் ஒரு மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி வெளியே உட்காந்து, அவளுக்கு பொறுப்பு மேனேஜர் பொறுப்பு, அந்த ஹோட்டலில் உள்ள எல்லா நிர்வாகமும் அவள் கையில் தான் இருக்கும். இவரும் மீன் டைம் அதை ஒரு பாதி நேரம் இவர் பார்த்துக்கிடுவார், பகல் ஃபுல்லாக அவள் பார்த்துக்கிடுவா. இதுக்கு தகுதி எக்ஸ்ட்ரா ஒரு மேனேஜர் அது மாதிரிலாம் வச்சுக்காங்க. முழு பொறுப்பையும் அந்த அவளுடைய மகளோட அந்த தோழிக்கிட்ட அவர் கொடுத்துருக்காரு.
இவர் தற்சமயமாக வந்துடுவார். வந்த உடனே அப்போ அந்த அதில் வர்ற ஒரு அன்றைக்கி புதுசாக வந்த வெளியூர்லேருந்து வந்த ஒரு குடிகாரன் வந்து எதிர உட்காந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ல வல்கராக உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு ஆட்களோடு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். அதை இவர் கேட்டுருவார். அந்த கிராஸ் பண்ணி வரும்போது அப்படியே நின்றுட்டு அந்த அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு அவனை கூப்பிடுவார். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இது கேட்டு சொல்லுவார். இது வந்து யார் தெரியுமா, இவன் இங்கே வந்து வேலை பார்க்க வந்தது கிடையாது, ஒரு ஒர்க்கர் கிடையாது, ரிசப்ஷனிஸ்ட்டும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, சூப்பர்வைசரும் கிடையாது, என்னோடய சொந்த மக. நீ இப்போ என்ன வார்த்தை நீ பேசின அப்படின்ன உடனே அவன் தண்ணியில் சொல்லுவான், நான் வந்து சமயத்தில் வந்து மிருகமாக மாறிடுவேன் அப்படின்னுவோம். அப்போ சொல்லுவார், எல்லாருமே சமயத்தில் மிருகமாக தான் மாறுவாங்க, நானும் வந்து என்னுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லிவிட்டு அந்த இது ரிவால்வர் துப்பாக்கி லைசன்ஸ்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன். அது தற்காப்புக்காக வச்சுருக்கேன். அது தேவைக்கு அந்த மாதிரியான ஆபத்து வரும்போது மாறிக்கிற வேண்டியதுதான். ஆனால் கடவுளுடைய நோக்கம் வந்து சமயத்துக்கு வந்து மிருகமாக மாறுறது இல்லை, மனுஷனை படைக்கிறது. சமயத்தில் தெய்வமாக மாறணுங்கிறதுக்காக தான் மனுஷனை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு சூப்பர்வைசரை கூப்பிட்டு இவனையோடையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸை உடனே வந்து வெக்கேட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் வெளியே தூக்கி வீசிட்டு அவனை போக சொல்லு, இல்லைன்னா இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிட்டாதுமா, அப்பா நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவார். அப்போ இதான், அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மனிதர்கள் வந்து மற்ற மனிதர்களோட மதிப்பை பெறுறதுக்கு அவங்களுடைய திறமையை தான் நான் வண்ணோன்னு சொல்கிறேன். அவங்களுடைய திறமையை, அவங்களுடைய குணாதிசயங்களை பல டைமென்ஷனில் வந்து காட்டணுமே தவிர்த்து அதில் மாறுபட்டு நின்று நான் குடிச்சிட்டேங்கிறதுனாலையோ, இல்லை எனக்கு புத்தி தடி மாறுச்சுங்கிறதுனாலையோ, இல்லை எனக்கு பணம் இருக்குது அப்படிங்கிற திமிர்னாலேயோ, வேறு இதனாலேயோ, ஜாதியினாலேயோ, வேறு இதனாலேயோ வந்து மக்களை வந்து மற்றவங்கள வந்து மோசமாக நடத்தக்கூடாது. அப்போ எப்போவுமே வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுடைய நன்மதிப்பை பெறுறதுக்கு, மற்றவங்களுடைய அன்பை வாங்கிறதுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய வண்ணங்களை, நம்மளுடைய குணங்களை வந்து அதை பிரித்து காட்டணும். ஏன்னா கடவுள் வந்து நம்மளை வந்து சூரியன் மாதிரி படைச்சிருக்காரு. அதில் 7 நிறங்கள் இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் சொல்லலாம் எத்தனை நூற்றுக்கணக்கான திறமைகளும் குணங்களும் இருக்குது. அதை வந்து நல்லபடியாக வெளிக்காமிச்சு நல்ல ஒரு புகழோடு வாழ்கிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி செய்யணும். மிக்க நன்றி.